வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கிளாஸ் 2 பத்தி பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப்ல மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம முன்னாடியே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கிளாஸ் 1க்கான வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். அதுல ஒரு பார்ட் தான் போன கிளாஸ். ரைட்டா? ரெண்டு பார்ட் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ஈஸ்ட் இந்திய கம்பெனியினுடைய ரூல், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய சட்டங்கள் 1773 இருந்து 1858 வரைக்கும். அடுத்து இப்போ பார்க்க போறது, இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது குரோன் ரூல், பிரிட்டிஷ் ராணியினுடைய ஆட்சி அப்படின்றத பார்க்க போறோம். 1858 இருந்து 1947 வரைக்கும் மிக முக்கியமான காலகட்டமா இதை தான் நம்ம சொல்ல போறோம். இதுலதான் ரொம்ப முக்கியமான பல சட்டங்களும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பும் இந்திய அரசியலும் வளர்வதற்கான ஒரு காலகட்டமா தான் இது இருந்தது. ஓகேவா? ஸோ நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் சரி, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டும் சரி நடந்திருக்கும். இதை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிட்டேன், நீங்க படிச்சிருப்பீங்க. அதோட எக்ஸ்டெண்டடா அதுல புரியாததெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸோட மெட்டீரியல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் நான் போட்டேன், சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1858 சட்டத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ ஏன் இப்ப குரோன் ரூல், இதை ஏன் சார் ரெண்டா பிரிச்சு ரெண்டாவதா இருக்கிறது நம்ம குரோன் ரூல், பிரிட்டிஷ் ராணியினுடைய ஆட்சின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, தி மெயின் ரீசன் இஸ் 1857 நடந்த ரிவோல்ட். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா இதை பத்தி படிச்சிருப்பீங்க. 1857 ஒரு பெருங்கலகம் இந்தியாவில் நடந்துச்சு. ரைட்டா? இந்த கழகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தன்னெழுச்சியா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக, ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு எதிராக, அவங்க போராடினது வந்து ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு எதிராக தான் பெரிய போராட்டத்தையே நடத்தினாங்க. நிறைய இடங்கள்ல துப்பாக்கி சூடுகள், பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் படிக்கும்போது இந்த 1857 ரிவோல்ட் தனி கிளாஸாவே பார்க்கலாம், அவ்வளோ டேட்டா அதுல இருக்கு. ரைட்? இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை செய்யுது அப்படின்னு தான் அந்த போராட்டமே நடக்குது. ஸோ இதனுடைய முடிவாக தான், இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் 1858 விக்டோரியா ராணி ப்ரொக்ளமேஷன். ரைட்? விக்டோரியா, ஓகே, விக்டோரியா, குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். ரைட்? குவீன் விக்டோரியா அப்படிங்கிறவங்க யாருன்னா 1858 பிரிட்டிஷ் ராணியா இருந்தவங்க. ரைட்டா? இவங்க வந்து விக்டோரிய பேரரசியினுடைய அறிக்கை, விக்டோரியா ராணியினுடைய, இது வந்து ராணியின் பேரறிக்கை. ரைட்டா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. ரைட்டா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய இந்த ப்ரொக்ளமேஷன் மூலமா 1858 இருந்து இந்தியா ஈஸ்ட் இந்திய கம்பெனியினுடைய ரூல்ல இருந்து நேரடியா இங்கிலாந்து மன்னரின் கட்டுப்பாட்டின் கீழே வந்துருது. ரைட்டா? இந்தியா கம்ஸ் அண்டர் டைரக்ட் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ். அப்ப ஈஸ்ட் இந்திய கம்பெனி இருந்தது வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் பவர்ஸ் எல்லாமே இங்க எண்ட் ஆயிருது. இந்த 1858 ப்ரொக்ளமேஷனை அன்னைக்கு இருந்த கவர்னரான லார்ட் கேனிங், ரைட்டா, கேனிங் பிரபு, ரைட், கேனிங் அல்லது கானிங், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஸோ கேனிங் பிரபு அப்படிங்கிறவர் தான் வந்து ரீட் பண்றாரு. எங்க இருந்து ரீட் பண்ணிருப்பாருன்னா, அலகாபாத்ல ரீட் பண்ணிருப்பாரு. ஸோ கானிங் பிரபு அல்லது கானிங் பிரபு எப்பனா நவம்பர் 1, 1858 அலகாபாத்ல இந்த விக்டோரியா ராணியின் பேரறிக்கையை இந்திய மக்களுக்கு அவர் படிச்சு காட்டியிருப்பார். இதன் மூலமா நம்ம வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷாரினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறத படிச்சிருப்பாரு. ஸோ நான் சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப இந்த பெருங்கலகம் தான் பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல இந்தியா நேரடியா மாறினதுக்கான காரணம். ரைட்? ஸோ இப்போ இந்த பேரறிக்கையினுடைய ஆண்டு இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்? இப்போ டைரக்டா நம்ம ஆக்டுக்குள்ள போக ஆரம்பிக்க போறோம். 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. 1858 இந்திய அரசு சட்டம், ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் இது. ரைட்டா? இங்க என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற கம்பெனிய இழுத்து மூடுறாங்க. ரைட்டா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய அனைத்து விதமான கண்ட்ரோலும் நிறுத்தப்படுது. எந்த வேலையும் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கடையை சாத்திட்டு இங்கிலாந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இட் டிசால்வ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரைட்டா? டிசால்வ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய பொலிட்டிக்கல் ரூலா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் குரோன் வந்து
டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எந்த விதமான அதிகாரமும் இந்தியாவுல இல்ல. அதுல இருந்து மொத்தமா பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டுக்கு போயிருச்சு. அப்ப இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ரூல் எங்க ஸ்டாப் ஆகுது அப்படின்னா 1858 ஆக்ட் படி ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? அங்க இருந்து தான் இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரைட், இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிசால்வ் ஆயிருச்சு. அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிசால்வ் ஆயிட்டா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ரெண்டு இருந்துச்சு. அப்படி சொல்லினா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல, பிளஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். பிட்டு வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்துப்போம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்களா? இப்ப இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மொத்தமா இல்லாம போயிருது. அப்ப இந்த டயார்கி அல்லது இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத இங்க முடிவு கட்டுறாங்க. அந்த டூயல் கவர்மெண்ட் அல்லது டூயல் பாலிசி, ரைட், டூயல் கவர்மெண்ட் வந்து இங்க எண்ட் ஆகுது. ரைட், அப்ப டூயல் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டமும் இந்த 1858 ஆண்டு சட்டம் தான். இப்ப இந்த இரட்டை ஆட்சிக்கு அர்த்தம் வேற, அடுத்து நம்ம ஒரு இரட்டை ஆட்சி பார்க்க போறோம், அதுக்கான அர்த்தம் வேற. ரைட், அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க முடிஞ்சு போகுது அப்படின்னா 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி முடிவுக்கு வருது. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிஞ்சதுனால இந்த அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸே இல்லாம போயிருது, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு பதிலா இதை ரன் பண்ண வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை, அவங்களுக்கு ரன் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி ரன் பண்றதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன், போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப எப்படி ரன் பண்றது? இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு போஸ்டை கிரியேட் பண்றாங்க. ரைட்டா, இந்தியாவுக்கான தலைமை செயலர் அல்லது அரசு செயலர் அப்படிங்கிற பதவியை உருவாக்குறாங்க. என்ன பதவி உருவாக்குறாங்க? அரசு செயலர் பதவி உருவாக்குறாங்க. சோ அரசு செயலர் இவர் வந்து பிரிட்டன்ல ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஓகே, பிரிட்டன்ல ஒரு கேபினெட் மந்திரியா இருப்பாரு, இந்தியாவுக்கான செக்ரட்டரியா அவர் செயல்படுவார். ரைட், அப்ப இந்தியாவுக்கான செக்ரட்டரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னரும் சேர்ந்துதான், அரசு செயலரும் கவர்னரும் சேர்ந்துதான் இந்தியாவை ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ரைட், அங்க இருந்த இப்ப இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கவர்னரும் சேர்ந்துதான் இந்தியாவை ரூல் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. சோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, இந்திய அரசு செயலர் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர். ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் பிரிட்டன் பாராளுமன்றத்துல பதில் சொல்லணும், அது நல்லதோ கெட்டதோ. ரைட்டா, எப்படி நடந்தாலும் அங்க போய் அவர் பதில் சொல்லணும். இப்ப இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கும்போது அவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் பொறுப்பானவங்க கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அதை ஒழிச்சுட்டு மொத்தமா ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்ன்ற ஆரம்பம் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அடுத்து முக்கியமான சேஞ்ச் என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத வைசிராய் அப்படின்னு மாத்துறாங்க. வைசிராய் அப்படின்னு மாத்துறாங்க. வைசிராய் அப்படின்னா கிரௌன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய ராணியினுடைய ஒரு பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். அதுதான் வைசிராய். வைசிராய் அப்படின்னா ராணியினுடைய பிரதிநிதி அல்லது மன்னரின் பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க இருந்து நம்ம 3 படிச்சிருக்கோம் முன்னாடி, லாஸ்ட் கிளாஸ்ல 2 பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து கவர்னர் அப்படிங்கிறத கவர்னர் ஜெனரல்னு மாத்தினாங்க. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு, அடுத்து ஒரு கட்டத்துல கவர்னர் ஜெனரலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு, அடுத்து இங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால வைசிராயா மாத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வைசிராய் யாரு அப்படின்னா கேனிங் தான். ஓகே, கேனிங் பிரபு தான் ஃபர்ஸ்ட் வைசிராய். இப்ப நான் 2 கேள்வி கேட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு, இது ரெண்டையும் கமெண்ட்ல போடுங்க. அது எந்த ஆக்ட்னு முடிஞ்சோ அந்த ஆக்டையும் மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப லென்த்தா டைப் பண்ற மாதிரி இருந்தா சுருக்கிக்கங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட்டை வைசிராயை மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வைசிராய் யாருன்னா கேனிங் பிரபு. ஓகேவா? ரைட். அடுத்து இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிஞ்சு போச்சு. அந்த டைம்ல இருந்த கவர்னர் ஜெனரல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சில சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன்ல, 1857 ரிவோல்ட் சொன்னேன். 1857 ரிவோல்ட் வருவதற்கான மிக முக்கியமான காரணமா ஒரு பாலிசி இருந்திருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரைட்டா? டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு பொருள். அதாவது ஒரு அரசர் தனக்கு ஆண் வாரிசு இல்லாத போது ஒரு வாரிசை தத்தெடுத்துக்கிற மாதிரி உரிமையை பறிச்சுட்டாங்க. தத்துலாம் எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா உங்களுடைய அதிகாரம் அங்க முடிஞ்சு போச்சு. அந்த பகுதியை பிரிட்டிஷ்காரன் எடுத்துப்பான். அப்படி ஒண்ணு டல்ஹௌசி கொண்டு வந்தாரு. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸை டல்ஹௌசி தான் கொண்டு வருவார். அதுதான் இந்த ரிவோல்ட்டுக்கு பெருங்காரணமா இருக்கும். ஏன்னா நிறைய அரசர்களுக்கு வாரிசு இல்லாம இருந்தது, அவங்களால தத்தெடுக்க முடியாத சூழ்நிலையும் ஆச்சு. இப்ப இந்த மாதிரி டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி மோசமான திட்டங்கள் எல்லாத்தையுமே பின்வாங்கினாங்க. அது எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் கிடையாது, நாங்க இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து டேக் அவே பண்ணிட்டாங்க. டேக்கன் அவே
தீஸ் டைப் ஆஃப் பாலிசி, இந்த பாலிசிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுமோ அந்த அப்படிதான் அவங்க ரன் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ரைட். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ், நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சரியா, ரைட். அடுத்த ஆக்ட் போலாமா? இது ரொம்ப முக்கியமான ஆக்ட், முடிஞ்ச அளவு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த ஆக்ட் போமா. நெக்ஸ்ட் ஆக்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். அப்படியே எழுதிக்கங்க, வேற வழி இல்லை. இந்திய கவுன்சில் சட்டம், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இப்போ இங்கதான் என்ன ஆகுதுன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் வருது. ரைட்டா, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பெங்கால் தான் டாப்ல இருக்கும். பெங்காலோட சபார்டினேட்டா பாம்பேயும் மெட்ராஸும் இருந்துச்சு பார்த்தோமா. இவங்க சபார்டினேட்டா இருந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா பவர்ஸை டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னா என்ன? சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. இப்போ பாம்பே கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்ட சட்டத்தை அவங்களே ஏற்றிக்கலாம், மெட்ராஸ் அவங்களுக்கு தேவைப்பட்ட சட்டத்தை அவங்களே ஏற்றிக்கலாம். அவங்க வந்து பெங்காலை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப டீசென்ட்ரலைசேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கீவேர்ட்ஸ். இதுதான் கீவேர்ட்ஸ். அவங்க கேட்பாங்க, முதல் முறையா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் எந்த சட்டத்தின் மூலமா டீசென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை டீசென்ட்ரலைஸ் பண்ண சட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. 1861ஆம் ஆண்டு சட்டம். அதே மாதிரி போர்ட்போலியோ சிஸ்டம், இலாக்கா முறை உருவாகுது. போர்ட்போலியோ சிஸ்டம் உருவாக்குறாங்க. இலாக்கா முறைனா என்ன? இப்ப நம்ம ஊர்ல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்களா, அதுதான் போர்ட்போலியோ. இந்த மாதிரி போர்ட்போலியோஸை உருவாக்குறாங்க. அதுக்கான அமைச்சர்களை போட்டு ரெஸ்பான்சிபிள் ஆக்குறாங்க. அது மாதிரி ஒன்னும் உருவாக்குறாங்க. ஸோ போர்ட்போலியோ சிஸ்டம் எங்க வருது அப்படின்னா 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் மூலமா வருது. ஓகேவா, ரைட். அடுத்து இந்த கவர்னர் ஜெனரலோட கவுன்சில, ஓகே, கவர்னர் ஜெனரலோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. கவர்னர் ஜெனரலோட இந்த கவுன்சில் நான் போடுறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ரைட்டா. ஸோ இந்த சட்டம் சட்ட உறுப்பினர்கள் கொண்ட அவை, சட்ட உறுப்பினர்கள் கொண்ட அவை, ரைட்டா. இவங்களோட வேலை வந்து சட்டம் இயற்றுறது தான். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, 6ல இருந்து 12 ஆக்குறாங்க. அதுல நாமினேட்டட் மெம்பர்ஸையும் கொண்டு வர்றாங்க. மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? நாமினேட்டட் பண்றாங்க. அதுல 3 முக்கியமான இந்தியர்கள் வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க. அவங்க பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கவர்னர் ஜெனரலோட கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் ஆன நான் அபிஷியல் மெம்பர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட்டா. நான் அபிஷியல் மெம்பர்ஸா 3 பேர் நாமினேட் ஆயிருப்பாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னா, see the first person is ராஜா ஆஃப் பனாரஸ். ராஜா ஆஃப் பனாரஸ், பனாரஸினுடைய அரசர் ராஜா ஆஃப் பனாரஸ். மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா. அடுத்து சர் தினகர் ராவ், சர் தின்கர் ராவ். ஓகேவா, அப்ப பனாரஸினுடைய ராஜா, பாட்டியாலாவினுடைய மகாராஜா, தினகர் ராவ், இவங்க 3 பேர் தான் கவர்னர் ஜெனரலினுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பாயிண்ட் ஆன நான் அபிஷியல் மெம்பர்ஸ். முதல் முறையா இந்தியாவை சார்ந்த சில மெம்பர்ஸ் வந்து கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள போறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன? சட்டம் இயற்றுவதற்கான குழு, ரைட்டா. அப்ப கவுன்சில்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், ஓகே, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல பிரிட்டிஷ்காரன் மட்டும்தான் இருந்தா இந்த சட்டத்தின் வரைக்கும், வெளியாட்கள் உள்ளே விட மாட்டாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் எல்லா முக்கியமான வேலைகளையும் பார்க்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட வேலை வந்து சட்டம் இயற்றுறது மட்டும்தான், ரைட்டா. இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தான் இந்த 3 பேரை மெம்பர் ஆக்குறாங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல மெம்பர் ஆக்கல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட். அதே மாதிரி பாம்பே அண்ட் மெட்ராஸுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுத்தாச்சு, போர்ட்போலியோ சிஸ்டம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே, ஏன்னா எந்த ஒரு ஆக்டுமே நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா ஆக்டையுமே நூக் அண்ட் கார்னர் பாத்துடணும். எங்கேயுமே நம்ம மார்க் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம பின்னாடி சில 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 ஸ்பேசஸ் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து இதுல பிடிக்கணும். இப்ப இதை ஏன் இவ்வளவு டீப்பா நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இங்க இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன். ஆப்டி ரீசனிங் நீங்க படிச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆப்டி அண்ட் ரீசனிங்ல 100 out of 100 நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அதுல ஒரு 2 கேள்வி 3 கேள்வி விட்டு போகும்ல, அந்த 2 3 இங்க தான் பிடிக்கணும். இந்த மாதிரி படிக்கும் போதுதான் பிடிக்க முடியும். அதனால கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குற மாதிரி இருந்தாலும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும், அதுல மாற்றமே கிடையாது, ரைட்டா. சோ அடுத்த ஆக்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஆக்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. 1892ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம்.
ஓகேவா. அகைன் அவங்க வந்து சென்ட்ரல் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த இன்க்ரீஸ் எல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க தேவையில்லை, ரைட். சென்ட்ரல் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்தை அகைன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க, ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால இன்க்ரீஸ் பண்றாங்க, ரைட். இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் ஆனதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெயினான பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் என்னன்னா டு டிஸ்கஸ் பட்ஜெட், ரைட்டா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்றம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட் மீது விவாதம் நடத்தலாம், பட்ஜெட் என்ன பண்ணலாம், விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் போடுறதுதான் பட்ஜெட். இப்போ இங்கதான் நீங்க பாயிண்ட கவனிச்சுக்கணும், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸை இன்கார்பரேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல பட்ஜெட்டை விவாதிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டா. சோ அதே மாதிரி அட்ரஸ் கொஸ்டின்ஸ் டு தி எக்ஸிகியூட்டிவ். இப்ப இந்த பட்ஜெட்டை விவாதிக்கும் போது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு எக்ஸிகியூட்டிவ்ஸ் தள்ளப்பட்டாங்க, ரைட்டா. இப்ப அந்த சட்டமன்றத்துல பட்ஜெட்டை விவாதிக்கும் போது கேள்விகள், உறுப்பினர்களால கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சுன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். முதல் முறையா பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்த சட்டம் இது 1892ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். முடிஞ்சு போச்சு, மறந்துடவே கூடாது, ஓகேவா, ரைட். அடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இந்த சட்டத்துல பயன்படுத்தப்படவே இல்லை. ஆனா அந்த ப்ராசஸை கொண்டு வர ட்ரை பண்றாங்க, ஓகேவா. எலெக்ஷன்ற ப்ராசஸை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் தி வேர்ட் எலெக்ஷன் டஸ் நாட் மென்ஷன் இன் திஸ் ஆக்ட். எலெக்ஷன்ற ப்ராசஸ் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மாதிரி ரன் பண்றாங்க. ஓகே, டைரக்ட் எலெக்ஷனா இல்லாம இன்டைரக்ட் எலெக்ஷனா ரன் பண்றாங்க. இதுதான் பின்னால வந்து தேர்தலா மாறுது. நம்ம ஊர்ல தேர்தல்லாம் 1919, 20களில் 2021 தேர்தல் நடந்திருக்கும். இங்க இருந்துதான் அது துவங்குது. தேர்தல் நடைமுறையை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னு தான் அவங்க இதை ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டா. இது எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சு பண்ணது. ஆனா அது அவங்களுக்கு எந்த இடத்துலையும் சாதகமாவே போல, எல்லாமே அவங்களுக்கு பாதகமா போய் தான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தின்படி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எலெக்ஷனுங்கிற வார்த்தை இதுல இல்லை, அதை மறந்துடக்கூடாது, ஓகேவா, ரைட். ஸோ இதுல மெயினான பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் நான் போன ஆக்ட்ல சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ், இந்த ஆக்ட், அந்த 1861 ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த 1861 ஆக்ட்ல ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா கவர்னர் கொடுக்குறாங்க. கவர்னர் எம்பவர்டு வித் ஆர்டினன்ஸ் மேக்கிங், ரைட்டா. கவர்னர் இன் தி சென்ஸ் வைசிராய், ரைட்டா. வைசிராய்க்கு அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்ப அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம்னா என்ன? இப்போ நான் லெஜிஸ்லேச்சர் வச்சிருக்கேன், சட்டமன்றம் வச்சிருக்கேன். இந்த சட்டமன்றத்தோட வேலை என்ன? சட்டம் இயற்றுறதுதான், சட்டம் இயற்றும். இப்ப இந்த சட்டமன்றம் வந்து அவையில இல்ல, சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்பு அமையல அப்படின்னா கவர்னர் அல்லது வைசிராய் அவசர சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம். இதுக்கு யாரோட அப்ரூவலும் தேவை கிடையாது. கவர்னர் தன் விருப்பத்தின் பெயர்ல அதை செயல்படுத்தலாம். புரிஞ்சா பாயிண்ட்? இந்த அவசர சட்டம் ஆளுநருக்கு அல்லது வைசிராய்க்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டுச்சு. சொல்ல மறந்துட்டேன், இன்க்ளூட் பண்ணிக்கங்க, ஓகேவா, ரைட். 92 முடிஞ்சு. அடுத்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இட் இஸ் நத்திங் பட் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆர் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ், ரைட். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்டம் இது, ரைட்டா. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் இது, ரைட். இதுல 2 பேர் சொல்லிட்டோமா, மின்டோ மார்லி. ஸோ மார்லி யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்திய அரசு செயலர். மின்டோ யாரு அப்படின்னா வைசிராய், ரைட். இப்போ இதுலதான் என்ன பண்றாங்கன்னா நிறைய சேஞ்சஸை இன்கார்பரேட் பண்றாங்க. மெயினா கவர்னரோட 2 கவுன்சில் சொன்னா, ஒரு கவுன்சில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆல்ரெடி இந்தியர்களை இன்கார்பரேட் பண்ணியாச்சு. எப்போ பண்ணியாச்சுன்னா 1861 பண்ணியாச்சு. ஆனா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இது வரைக்கும் இந்தியர்களுக்கு இடமே கொடுக்கல. அப்ப எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. கவர்னருடைய நிர்வாக குழுவுல முதல் முறையா இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, ரைட்டா. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல முதல் முறையா இந்தியன்ஸ் ஆட் பண்றாங்க. எந்த சட்டத்தின்படி? 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி. அப்படி சேர்க்கப்பட்ட முதல் இந்தியர் பேர் என்னன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. So he is the first Indian to be appointed in
எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் குழப்பிக்கிற கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் 3 பேர். ரைட்டா? இங்க சொல்லிட்டேன், ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சர் தினகர் ராவ், இவங்க 3 பேரும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல சட்டமன்றத்துல உறுப்பினர்களா இணைக்கப்பட்டவங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல நிர்வாக குழுவுல இணைக்கப்பட்ட முதல் இந்தியர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஹி இஸ் a law member in the executive council. நிர்வாக குழுவினுடைய சட்ட உறுப்பினரா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா சேர்க்கப்படுறாரு. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்த பாயிண்ட், இந்தியர்களுக்கு நிர்வாகத்துல இடம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நான் அபிஷியல் மெம்பர்ஸோட மெஜாரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவுல இருந்து எவ்வளவு போச்சு அதெல்லாம் நான் மெட்டீரியல கொடுக்குறேன். தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபேக்ட். அதை மட்டும் பாத்துங்க. கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் எல்லா ஆக்ட்லயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதெல்லாம் மேட்டர் இல்ல. இப்ப நம்ம என்னன்னா ஆல்ரெடி பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். எங்க சொன்னோம்? பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு பவர் இங்க கொடுத்தாச்சு, 892 கொடுத்தாச்சு. இப்ப 909 என்ன பண்றாங்க? இவங்க பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ற ப்ரொவிஷன் அங்க கொடுத்தாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டினுக்கு சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம், துணை கேள்விகள் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸை கேட்கலாம், துணை கேள்விகளை கேட்கலாம். ரைட்? இப்போ சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பவர், இப்போ சப்ளிமெண்டரி கொஸ்டினா நீங்க ஸ்பாட்ல கேட்கலாம். சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கறதுக்கான பவரை இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 தான் உருவாக்குது. அதே மாதிரி சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதோட இன்னொரு அடிஷனல் பாயிண்ட்ஸா ரெசல்யூஷன்ஸ் மூவ் பண்ணலாம், தீர்மானங்களை முன்மொழியலாம். ரெசல்யூஷன்ஸை மூவ் பண்ணலாம். தீர்மானங்கள் முன்மொழிவதற்கான தீர்மானங்கள் முன்மொழிவதற்கு அதிகாரம் வழங்கப்படுது. ஒரு இப்போ நீங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வச்சு நம்ம இதை வந்து ரிலேட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப இன்னைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு எதிர்கட்சி இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்றாங்க. எவ்ரி இயர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப இது 1892 பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ற பவர் கொடுத்தாச்சு. இப்ப டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அதோட முடிஞ்சு போச்சு 92. இப்போ 9ல என்ன ஆச்சுன்னா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க எதிர்த்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். அதை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உன் பட்ஜெட் மேலாம் நம்பிக்கை இல்லை, உன் அரசே சரியில்லைன்னு சொல்லி அவனுக்கு எதிரான தீர்மானம் முன்மொழியலாம், ரெசல்யூஷன்ஸை மூவ் பண்ணலாம் எதிர்கட்சிகள். அப்ப அப்படி ஒரு ப்ரொவிஷனையும் இந்த 1909 சட்டம் தான் கொடுக்குது. ரைட்? இது எல்லாம் லெஜிஸ்லேச்சர்ல. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த எலக்டரல் ரிஃபார்ம்ஸ் தான். தேர்தல் சம்பந்தமா சில மாற்றங்களை அவங்க உருவாக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், 892 எலெக்ஷன் சம்பந்தமா அவங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தலை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இங்க பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஈவெண்ட்னா 1905ல 1905 என்ன நடந்திருக்கும்? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒன்று நடக்கும். நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இது என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ்காரங்க ஒன்னா இருந்த பெங்கால 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு பக்கம் ஹிந்து, இன்னொரு பக்கம் முஸ்லிம், அப்படின்னு பிரிச்சிடறாங்க. ஏன் இதை பிரிக்கிறாங்கன்னா, நீங்க மெயினா ஞாபகத்தில் வச்சுக்கணும், பிரிட்டிஷ்காரனோட அடிப்படை கொள்கையே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். டிவைட் அண்ட் ரூல், இதுதான் அவங்களோட கொள்கை. பிரித்தாளும் கொள்கை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிதான் என்ன பண்றாங்க? பெங்கால 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஈஸ்ட் பெங்கால், இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால். ரைட்டா? இப்ப இந்த வெஸ்ட் பெங்கால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலம். இந்த ஈஸ்ட் பெங்கால் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ். அவங்க பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்துவையும் முஸ்லீமையும் எதிரிகள் ஆக்குறாங்க. ஏன்னா இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா நம்மளை ரூல் பண்ண விட மாட்டாங்க, நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்பிளிட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, இங்க இந்துவுக்கும் முஸ்லீம்கள் எல்லாம் சண்டை வருது. இந்த சண்டையை பயன்படுத்தி இன்னமும் இந்த இதை வங்க பிரிவினை கொண்டு வந்தவர் கர்சன் பிரபு அப்படின்ற வைஸ்ராய் கொண்டு வருவாரு. மின்டோ இன்னும் தீவிரமா போய் இவங்க சண்டையை இன்னும் முத்தி விடணும்னு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி எலக்ட்ரல் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு இன்ட்ரோடியூஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட். அதே மாதிரி அவங்க எலெக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அல்லது மின்டோ மார்லி சட்டத்துல தான் சொல்லப்படுது. அகைன் தட் எலெக்ஷன் இஸ் நாட் அ டைரக்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். இன்டைரக்ட் எலெக்ஷனை அறிமுகப்படுத்துறாங்க.
பை an எலக்டரல் காலேஜ். அதாவது தேர்தல், அந்த தேர்தல் நடைமுறை குழுவுல சில உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு மறைமுக தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துது. ரைட்டா? இப்ப இதெல்லாம் பண்ண மின்டோ என்ன பண்றாருன்னா முஸ்லிம்ஸுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாரு. ரைட்டா? இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்படுது. தனி தொகுதி யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு. எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு அவரு? இந்த வங்க பிரிவினையை மனசுல வச்சுக்கிட்டு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாரு மின்டோ. ஸோ இதுல முக்கியமான சீர்திருத்தமா இதை தான் நம்ம பார்க்கிறோம். செப்பரேட் எலக்டரேட் ஃபார் யாருக்கு? முஸ்லிம்ஸுக்கு, இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்படுது. சார் செப்பரேட் எலக்டரேட்னா என்ன, தனி தொகுதினா என்ன? செப்பரேட் எலக்டரேட்னா முஸ்லீம் மெம்பருக்கு முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு இஸ்லாமியர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், இந்துக்கள் ஓட்டு போட முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார், செப்பரேட் எலக்டரேட்டா மாத்துறாரு. இஸ்லாமிய வேட்பாளர் நிக்கிறாருன்னா எல்லா இஸ்லாமியரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவர் ஜெயிச்சுடுவார். அப்ப இந்துக்கும் இஸ்லாமியருக்கும் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பகை வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியோட ஒன் ஆஃப் தி பார்ட். இதுதான் செப்பரேட் எலக்டரேட் கொடுக்குறாரு. இவர் தனி தொகுதி கொடுத்ததுனால, இந்த செப்பரேட் எலக்டரேட் கொடுத்ததுனால மின்டோ இஸ் நேம்ட் as father of communal representation in India. Right? in வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு போற்றப்படுறார். He was named as father of communal representation in India. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாரு? லார்ட் மின்டோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த செப்பரேட் எலக்டரேட்டை ஏன் அவங்க கொண்டு வர்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதுதான் 1909 1909 ஆண்டு கவுன்சில்ஸ், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அகைன் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஸோ இது இந்தியர்களுக்கு கொஞ்சம் சாதகமான சட்டம் ஏன்றதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். இப்ப 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சொல்லியாச்சு. அந்த ரிஃபார்ம்ஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அகைன் அங்க மின்டோ மார்லி மாதிரி இங்க மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட். ஸோ செம்ஸ்ஃபோர்ட் இந்தியன் வைசிராய். ரைட்டா? ஸோ செம்ஸ்ஃபோர்ட் யாரு அப்படின்னா வைசிராய். அகைன் மான்டேகு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். மான்டேகு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். மான்டேகு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செம்ஸ்ஃபோர்ட் இந்தியன் வைசிராய். ஓகேவா? ரைட். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து சேஞ்சஸை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா இன்ட்ரடியூஸ்ட் டயார்கி இன் ப்ராவின்சஸ். மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேட்பாங்க இந்த இரட்டையாட்சி வேற, நம்ம முன்னாடி பார்த்தா கோர்ட் ஆஃப் டைரக்டர் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இரட்டையாட்சி வேற, இங்க சொல்ற இரட்டையாட்சி வேற. சரி, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராவின்சஸ் மாகாணங்களில் இரட்டையாட்சி. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த இரட்டையாட்சினா என்ன? மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்துது. அப்ப கேள்வி கேட்பாங்க, எந்த ஆக்ட் ப்ராவின்சஸ்ல டயார்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணுது? ரைட். இப்ப இரட்டையாட்சினா என்ன சார்? இப்ப ஆட்சினா என்ன? மக்களுக்கு தேவையான சட்டத்தை இயற்றணும். அந்த சட்டத்தை யார் இயற்றுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூல, அதாவது அந்த சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்னு சொல்றாங்க, இன்னொன்னு ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்ஃபர்டு, தமிழ்ல மாற்றப்பட்ட துறைகள். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ரிசர்வ்டு, ஒதுக்கப்பட்ட துறைகள். இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்தியால இருக்குல்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. யார் கையில இருக்கு? மத்திய அரசு கையில தானே இருக்கு. மாநிலத்துக்கு டிஃபென்ஸ்ல அதிகாரம் இருக்குமா? இல்ல. அப்போ ஒரு சில துறைகளை நான் கவனிச்சுப்பேன்னு ஒன்றிய அரசு எடுத்துக்குது, மத்திய அரசு எடுத்துக்குது. ஒரு சில துறைகள் நீ பாத்துக்க அப்படின்னு ஸ்டேட் கிட்ட கொடுக்குது. இதுதான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசர்வ்டு. ரிசர்வ்டு அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் மாதிரி. இது யாரு கவனிப்பா? இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட் யாரு கவனிப்பா? கவர்னரும் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் கவனிப்பாங்க. கவர்னர் அண்ட் ஹிஸ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். சரி, அப்ப இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட், அதாவது இந்த ரிசர்வ்ட கவர்னரும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் கவனிப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்ட யாரு கவனிப்பா அப்படின்னா கவர்னரும் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கவனிக்கும், சட்டமன்ற துறையும் கவனிக்கும். இப்ப இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில தான் யார் இருப்பா? மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க.
ரைட். அப்ப என்ன பண்றாங்க, சட்டமியற்ற அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ். ரிசர்வ்டு வந்து கவர்னரும் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் கையில வச்சுக்கிறாங்க. அதுல எல்லாம் முக்கியமான துறைகள் எல்லாம் அதுல இருக்கும். ஓகேவா. முக்கியம் இல்லாத சில துறைகள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரிசர்வ் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ரிசர்வ் சப்ஜெக்ட்ல முக்கியமா லா, சட்டம் இயற்றுதல் தொடர்பான, சட்டம் சம்பந்தமான லா, லா அண்ட் ஆர்டரு, சட்டம் ஒழுங்கு, அடுத்து வந்து பினான்ஸ், ரைட். இந்த மாதிரி முக்கியமான துறைகள், லேண்ட் ரெவென்யூ, இந்த மாதிரி முக்கியமான துறைகள்லாம் ரிசர்வ்டு. இப்ப டிரான்ஸ்ஃபர்ல எஜுகேஷனு, லோக்கல் கவர்மெண்ட், கல்வி, உள்ளாட்சி அரசாங்கம், இந்த மாதிரி சில துறைகள் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும். அப்ப அவங்க வந்து ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல, இதுதான் இரட்டை ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இதுதான் என்ன பண்றாங்க, இரட்டை ஆட்சி அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ல தான் கவர்னருக்கும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கும் பவர் இருக்கு. அதாவது இந்த கவர்னர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சொல்லும் போது இங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் உள்ள வந்துருவாரு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொன்னா அரசு செயலர், அவருக்கும் இதுல பவர் உண்டு. ஆனா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், மாற்றப்பட்ட துறைகள்ல கவர்னருக்கோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கோ எந்த பவரும் கிடையாது. இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால அதிகாரத்தை பிரிக்கிறாங்க. அப்ப டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல கவர்னருக்கும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், இன்ட்ரடியூஸ்ட் பை கேமரலிசம். சார் பை கேமரலிசம்னா என்ன? ஒரு சட்டமன்றத்துல 2 அவை இருக்கிறது. சட்டமன்றம் அப்படின்னா அதுல மேலவை, அப்பர் ஹவுஸ், மேலவை, கீழவை, லோயர் ஹவுஸ் அப்படின்னு 2 ஹவுஸஸ் கிரியேட் பண்றாங்க. ரைட். இப்ப தமிழ் உதாரணத்துக்கு இந்திய பாராளுமன்றத்துல லோக்சபா, ராஜ்யசபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்சபா அப்படின்னா மக்களவை, அதுதான் கீழவை. ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை, அதுதான் மேலவை. அப்ப இந்த மாதிரி 2 ஹவுசஸ் இருக்குல்ல, அந்த பை கேமரலிசமா கிரியேட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா டைரக்ட் எலெக்ஷன்ஸை உருவாக்குறாங்க. 1921 இந்தியாவுல முதல் டைரக்ட் எலெக்ஷன் என்ன, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது டைரக்ட் எலெக்ஷன். மக்கள் ஓட்டு போடலாம், அது இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்ப மின்டோ மார்லி ரிஃபார்ம்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்துச்சு. ரைட்டா. ஆனா 1919 மாண்டேகு ஜேம்ஸ் போர்ல டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வருது. ஓகேவா. அப்ப டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. இதன் அடிப்படையில தான் 1921 இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாகாணங்கள் எல்லாத்தையும் தேர்தல்கள் நடைபெறும். ஓகேவா. அப்ப தேர்தல், நேரடி தேர்தல் அப்படிங்கறது அறிமுகப்படுத்தினது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அல்லது மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ், எப்படி வேணா சொல்லலாம். ரைட்டா. அகெயின் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ், வைஸ்ராயனுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல சத்யேந்திர பிரசாத் வந்தார்ல, அது மாதிரி நிறைய இந்தியன்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை உருவாக்குறாங்க. ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, அதோட ஆரிஜின் தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 1926 தேர்தல், அதாவது அரசு பதவிகளுக்கு பணியாட்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அரசு பணி தேர்வாணையத்தை உருவாக்குறாங்க. ஓகேவா. அரசு பணி தேர்வாணையம் உருவாக்கப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமா சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து ஸ்டேட் பட்ஜெட்ஸ், ப்ராவின்சஸ் பட்ஜெட்ஸை பிரிச்சுட்டாங்க. ரைட். இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாராளுமன்றம் இருக்கு, தமிழ்நாடு அரசு இருக்கு. இப்ப மோடி ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாரு, யூனியன் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுதுன்னா அது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட். ஆனா அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம். இப்ப 2 பேருமே தனித்தனியா பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கலாம். அது இங்கதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே பட்ஜெட் தான். யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 1919 சட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ப்ராவின்சஸ், மாகாணங்களை உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா. ரைட். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்தது, இந்த பட்ஜெட்டை பிரிச்சது, இதெல்லாம் நிறைய தடவை பரீட்சையில கேட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஹை கமிஷனர் ஆஃபீஸ்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர், உயர் ஆணையர் அப்படிங்கிற பதவி உருவாக்குறாங்க. இந்தியாவிற்கான உயர் ஆணையர், ஹை கமிஷனர்னு ஒரு போஸ்ட்டை லண்டன்ல உருவாக்குறாங்க. லண்டன்ல தான் இருப்பாரு இவரு. இவர் இப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், கவர்னர் மட்டும் பேசி தேவையான டேட்டா கலெக்ட் பண்ணி அங்க கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் இது. ஹை கமிஷனர் அப்படிங்கிற போஸ்ட்டை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்யூனல் எலக்ட்ரேட், நான் சொன்னல முஸ்லிம்களுக்கான கம்யூனல் எலக்ட்ரேட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சீக்கியர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, தலித்ஸுக்குன்னு நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. அந்த கம்யூனல் எலக்ட்ரேட் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஓகே. போக 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 அதிகமாகிட்டே தான் போகும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரிசர்வேஷனோட ஆரிஜின் பாயிண்டே அதுதான். சரியா. ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். நிறைய பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னு நம்புறேன். ரைட். ஸோ அடுத்து ரைட் நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆக்ட். 1935 இந்திய அரசு சட்டம்.
அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்பு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ரிஃப்ளெக்ஷன் தான். இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் கடைசி சட்டம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுல ஒரு தரமான அரசாங்கத்தை உருவாக்கணும்னு போட்ட சட்டம் தான் இந்த GOI 1935 இந்திய அரசு சட்டம் 1935. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இந்திய அரசாங்கத்தையே புரட்டி போட்ட ஒரு சட்டம். அதான் இங்க சொல்லியிருக்கேன். ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ஒரு உறுதியான ஒரு பொறுப்பு மிக்க அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டினுடைய நோக்கம். இதுல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக தான் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஆனா இது நடைமுறைக்கு வரல. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னா, இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைந்த ஃபெடரேஷனா மாத்தணும். ரைட், இந்தியாவில் பிரிவே இல்லாம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஃபெடரேஷனா மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷோட பகுதிகள், பிளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா மன்னர் மாகாணங்கள்னு சொல்லுவோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மன்னர் மாகாணங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரே ஃபெடரேஷனா மாத்தணும்னு அவங்க நினைச்சாங்க. பட் அது நடக்கல. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த மன்னர் மாகாணங்கள்லாம் வந்து சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபெடரேஷன்ல நாங்க சேர மாட்டோம், நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகல. அதான் நெவர் மெட்டீரியலைஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. யாரெல்லாம் சேரணும் சேர்ந்துக்க, இல்லையா நீ பாட்டுக்கு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது மெட்டீரியலைஸ் ஆகல. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அபாலிஸ்ட் டயார்கி இன் ப்ராவின்சஸ். மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு ப்ராவின்சியல் அட்டானமி கொடுக்கப்படுது, மாகாண தன்னாட்சி கொடுக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் இதெல்லாம் விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ ப்ராவின்சஸ் பண்ணிக்க. ப்ராவின்சியல் அட்டானமி, மாகாண தன்னாட்சி அல்லது மாகாண சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்க. மாகாண சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்க. அபாலிஷ் டயார்கி, மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் வந்து 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஒழிச்ச சட்டம் 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ரைட்டா, ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ப்ராவின்சஸ்ல டயார்கியை அபாலிஷ் பண்ணிட்டு சென்ட்ரல்ல, ரைட், சென்டர்ல டயார்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இன்ட்ரடியூஸ்ட் டயார்கி அட் சென்டர். அகைன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஓகேவா? அப்ப ப்ராவின்சஸ், மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா செயல்பாட்டுக்கு வரல. ஏன்னா அதுக்குள்ள செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும், பிரிட்டிஷ்காரன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். ரைட்டா, இதை உருவாக்கிட்டு அவன் விட்டுருப்பான். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டிவிஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா பிரிட்டிஷ்காரன் செஞ்சது இதுதான். அதிகாரம் ஒரு இடத்துல குவிவதை அவன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னு ஒரு பாயிண்ட் சொன்னா, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பார்த்தோமா, டீசென்ட்ரலைஸ் 1861 பார்த்தோம். இது மாதிரி அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா 3 லிஸ்ட்டை உருவாக்குறான். ஒன்னு வந்து கூட்டாட்சி பட்டியல், கூட்டாட்சி பட்டியல், இன்னொன்னு மாகாண பட்டியல், இன்னொன்னு பொது பட்டியல். ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்சியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 உருவாக்குறான். இப்ப இந்த கூட்டாட்சி பட்டியல்ல யூனியன் கவர்மெண்ட் மட்டும் சட்டம் இயற்றும். மாகாண பட்டியல்ல ப்ராவின்சஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றும். பொது பட்டியல்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து யூனியன் பிளஸ் ப்ராவின்சஸ் என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதைதான் நம்ம வந்து அதிகார பிரிவு அப்படின்னு சொல்றோம். இந்த 3 தான் இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்புல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு. அப்ப அதிகார பிரிவு செய்யுது. மாகாணங்கள் உங்களுக்கு தேவையான சட்டங்களை இந்த ப்ராவின்சியல் லிஸ்ட்ல இருந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிக்கிறாங்க. இப்ப இது 3லயும் இருக்கிறது போக இதர அதிகாரங்கள் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். அப்ப ரெசிடுவல் பவர்ஸ், இதர அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்குன்னா வைசிராய்ட்ட இருக்கும் அல்லது கவர்னர்கிட்ட இருக்கும். வைசிராய் ஆர் கவர்னர். இதுல சொல்லப்படாத அல்லது இதுக்குள்ள அடங்காத இதர அதிகாரங்கள் எல்லாமே வைசிராய் ஆர் கவர்னர்கிட்ட இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்டா, அவ பைகாமரலிசம் இன்ட்ரோஸ் பண்ண ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ராவின்சியல் அட்டானமி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் இன்னும் சில இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் வருது. அதுல முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெடரல் கோர்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உச்ச நீதிமன்றம் நம்ம சொல்றோம்ல, சுப்ரீம் கோர்ட்னு சொல்றோம்ல, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பார்ட் தான் இந்த ஃபெடரல் கோர்ட். கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்படுது. கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஃபெடரல் கோர்ட் எந்த வருஷம், 1937 உருவாக்கப்படுது. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 செயல்பாட்டுக்கு வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்படுது, ஃபெடரல் கோர்ட் உருவாக்கப்படுது. இது போக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றோம்ல, அததான் அவங்க ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொன்னாங்க. ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இந்தியாவுக்கான பொது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி
நிறைய நிர்வாக சீர்திருத்தங்களை இந்த 1935 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட், மறந்துடாதீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் கோர்ட், ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரிசர்வேஷன் பார்த்தோமா, 1909 மின்டோ மார்லில் என்ன சொன்னாங்க, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சிறப்பு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 1935 ஆண்டு சட்டத்துலதான் பெண்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்படுது, விமென்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், டிப்ரெஸ்ட் கிளாஸஸுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதுலதான் 1935 தான் மெட்டீரியலைஸ் ஆகுது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, வேலையாட்களுக்கு ஒர்க்கர்ஸுக்கு வந்து இடஒதுக்கீடு, அப்படின்னு நிறைய இடஒதுக்கீடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1935 ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். அதே மாதிரி பர்மா வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கப்படுது. ரைட்டா? பர்மா வந்து எந்த ஆண்டு எந்த சட்டத்தின் மூலமா பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த 1935 ஆண்டு சட்டத்தின் படிதான் பர்மா இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டுச்சு. எந்த வருஷம்? 1937 ஆண்டு பர்மா இந்தியாவில இருந்து பிரிந்து தனி நாடா மாறுது. ஏப்ரல் 1, 1937 பர்மா இந்தியாவில இருந்து பிரியுது. அகைன் தி காரணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப நான் சொன்னதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இது சொல்லாததெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் விட்டுருப்பேன்ல, அதெல்லாம் மெட்டீரியல் இருக்கும், எடுத்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ரைட்? அடுத்து கடைசி ஆக்ட் கிரிப்ஸ் மிஷனு. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியில எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்க இது வேணாம். ரைட்டா? நம்ம லேட்டரா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், இங்க டிஸ்கஸ் பண்ண டைம் ஆகும். ஸோ ஃபைனலா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் 1947. இந்திய சுதந்திர சட்டம் 1947 பேஸ்ட் ஆன் மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டனை இதுக்காக தான் இந்தியாவுக்கே அனுப்புவாங்க. நீ போய் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்து ராஜா, உன் வேலை அதுதான் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான கிளமெண்ட் அட்லி அப்படிங்கிற ஒருத்தர் தான் மவுண்ட் பேட்டன் அனுப்பி வைப்பாரு. மவுண்ட் பேட்டன் இந்தியா வந்து ஒரு பிளான் டிசைட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு, முஸ்லீம் லீக் சேர்ந்த ஜின்னா, இவங்க 2 பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளானுக்கு வரலான்னு பார்ப்பாரு. 2 பேரும் ஒத்தே வரமாட்டாங்க. அதனால இவர் என்ன பிளான் பண்ணிடுவாருன்னா, இந்தியாவை 2ஆ பிரிக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணிடுவாரு. அந்த திட்டம் தான் ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜூன் 3 திட்டம். இந்த திட்டம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படும். இந்த சட்டத்தின்படி இந்தியா அப்படின்னு ஒருங்கிணைந்த நாடு 2 சுதந்திர மாகாணங்களா பிரியுது, 2 இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸா பிரியுது. அதுல ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பாகிஸ்தான். they were separated from August 15, 1947 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம பஞ்சாபையும் பெங்காலையும் பார்ட்டிஷன் பண்றாங்க. ஏன்னா பெங்கால்ல அதிகமான இஸ்லாமியர்களும் பஞ்சாப்ல அதிகமான இந்துக்களும் இருந்தாங்க. ஸோ அதை பார்ட்டிசிபேட் வேற வழி இல்லை, அவங்க பிரிச்சுதான் ஆகணும். இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. ரைட்டா? எல்லைகளை வரையறுப்பதற்காக எல்லை ஆணையத்தை உருவாக்குறாங்க. ராட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் அந்த எல்லை ஆணையம். இவர் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையை டிசைட் பண்ணுவார். அதுக்கு பேரே ராட்கிளிஃப் லைன் தான். இந்திய பாகிஸ்தான் எல்லையே பேர் ராட்கிளிஃப் லைன் தான். அவர் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இதுல பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இஷ்டத்துக்கு பிரிச்சுட்டாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் 2ஆ பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹிந்துக்கள் எல்லாம் பாகிஸ்தான் பக்கமும் இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்தியா பக்கமும் இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க மாத்தி பண்றதுக்கு தப்பா பண்ணிட்டாங்க. இதனால பெரிய சிக்கல்கள் வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் அதே பிரச்சனை தான். இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வந்து மாறி மாறி போறது பெரிய பஞ்சாயத்தை உருவாக்குச்சு. அவங்க அதெல்லாம் எதையும் பண்ணாம இவங்களை பிரிக்கணும், அவ்வளவுதான, பிரிச்சு விட்டு போயிடும்னு ஒரே அடியா ஏனோ தானே ஒரு வேலையை பார்த்து விட்டு ராட்கிளிஃப் போயிட்டாப்ல. அப்ப வேற டேட்டாவும் கிடையாது, ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக பண்ணிட்டாங்க. ரைட்? இப்போ இதனால நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. நம்ம ஹிஸ்டரியில அதை பத்தி படிப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 3 பிளான் 2 டொமினியன் இண்டிபெண்டா பிரியுது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணி அவங்களோட ஓன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது இனிமே தேவையில்லை அப்படின்னு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, மன்னர் மாகாணங்கள் அப்படின்னு. இந்த மன்னர் மாகாணங்கள் என்ன பண்ணலான்னு இந்த ஆக்ட் படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒண்ணு நீங்க போய் இந்தியாவோட ஜாயின் பண்ணுங்க, இல்ல நீங்க போய் என்ன பண்ணுங்க, பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணுங்க, இல்ல இண்டிபெண்டா இருந்துக்கிறீங்கன்னா இண்டிபெண்டா இருந்துக்கங்க, அது உங்களோட விருப்பம்ட்டாரு அவர். மவுண்ட் பேட்டன் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களை நான் எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணல, இந்தியாவோட சேரவையும் சேர்ந்துக்க, இல்ல பாகிஸ்தானோட சேர்ந்துக்க, இல்ல தனியா தான் இருந்துக்க, அது ஓம்பாடு அப்படின்னு விட்டுட்டு பிரிச்சு விட்டு நீட்டா கிளம்பிட்டாரு மவுண்ட் பேட்டன். ஸோ மவுண்ட் பேட்டனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லாஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ரைட்? அல்லது வைஸ்ராய், லாஸ்ட் வைஸ்ராய் வந்து
யாரு? லார்ட் மவுண்ட் பேட்டன் தான். அதே மாதிரி இவருக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ராஜகோபாலாச்சாரி அல்லது ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ராஜாஜி வந்து வைசிராயா இருப்பாரு. ஸோ ஒரே இந்திய வைசிராய் அண்ட் லாஸ்ட் வைசிராய் ஆஃப் இந்தியா வந்து ராஜாஜி தான். லாஸ்ட் பிரிட்டிஷ் வைசிராய் வந்து மவுண்ட் பேட்டன், லாஸ்ட் வைசிராய் ராஜாஜி, ஃபர்ஸ்ட் இந்தியன் வைசிராயும் ராஜாஜி தான். இதுல வந்து கொஞ்சம் குழப்பிக்காதீங்க, நேம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதோட எல்லா ஆக்டுமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸா நான் டேபிளா கொடுத்துருக்கேன். இன்டரிம் கவர்மெண்ட்ல யார் யார் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் இந்தியா எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல எந்த இதுவுமே இல்லை. இப்போ ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹோம் மினிஸ்டர், அபுல் கலாம் ஆசாத் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர். நீங்க எப்படியாவது போட்டு அங்கே நீங்க இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் படிக்கணும், ஃபர்ஸ்ட் கேபினட்டும் படிக்கணும். ரெண்டுல இருந்துமே கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 1946 உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கேபினட் அப்படிங்கிறது 1951 தேர்தல் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரெண்டையுமே நீங்க படிச்சுதான் ஆகணும், மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுல இருக்கிற எல்லாருமே முக்கியமான ஆளு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை பத்தி கொஸ்டின் வந்திருக்கு, கண்டிப்பா படிச்சுக்கங்க. ரைட்டா? இது அப்படியே மனப்பாடம் பண்றது தான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். நான் பிபிடியை வந்து குரூப்ல போடுவேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவையான ஜாயின் பண்ணிக்கங்கன்ட்டேன். அதுல தான் வரும் இது. ரைட்? அதே மாதிரி இது வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன், நீங்க வந்து ரிவைஸ் பண்றதுக்காக. 1858 ஆக்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பேசிக் ஃபேக்டா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஒரு தடவை உங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கங்க மக்களே. ரைட்டா? இப்போ நான் திரும்பவும் இதெல்லாம் சொன்னேன்னா டைம் ஆயிரும். நிறைய பேர் கேட்டீங்க, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டீங்க. இது அதுக்கு தான் ரெடி பண்ணேன். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப நேரம் நம்ம இதே பேசிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். ரைட்? நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட டைம் அப்படிங்கிறது 45 மினிட்ஸ் தான். 30 to 45 மினிட்ஸ்ல முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்கேஜிங்கா இருக்கும். நீங்க நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் எடுத்தேன்னா நீங்க உங்களால பார்க்கவே முடியாது. அதனாலதான் நான் இந்த மாதிரி முடிச்சுட்டேன். நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு நிறைய டேட்டாஸ் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க. ரைட்? இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மெட்டீரியல் படிச்சிருங்க. தென் MCQ இன்னைக்கு மதியம் அப்லோட் ஆகும். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா, இது முடிச்சுட்டு படிச்சுட்டு MCQ அப்லோட் ஆகும். MCQ எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இனிமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு மார்க் குறையவே குறையாது. இதை மட்டும் ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, மறந்துட மட்டும் செய்யாதீங்க. அகைன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அகைன் இந்த சப்போர்ட் எனக்கு தேவை. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.